அல்லாதே 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 எங்கள் மண்ணை அல்லாதே 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 எங்கள் மண்ணை அல்லாதே 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 மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிரான இந்த போராட்டம் மக்களுடைய ஆதரவுடனும் மக்கள் அவங்க பட்ட வழியை அடையாளப்படுத்தும் முகமா இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுற இந்த நிகழ்வு தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களால் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இந்த தீவை பொறுத்தவரையில், அதாவது மன்னார் தீவை பொறுத்தவரையில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வால ஏற்பட போற பாதிப்பு, அதால மக்கள் ஏற்பட போற அச்சுறுத்தல், சொந்த நாட்டிலே அகதியா வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்றதுக்காகவும், அடுத்த எதிர்காலம் இந்த தீவுல சந்தோஷமா வாழணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகவும் ஏற்பட்ட போராட்டம். மன்னார் மாவட்ட மக்களின் அவல நிலையை கண்டு எமது அரசாங்கம் இதன் அடிப்படையில் இங்கே மன்னார் மாவட்டத்துக்கு வர இருக்கின்ற காற்றாலையும் கனிய மணல் அகழ்வையும் தடுத்து எங்களுக்கான மக்களுக்குரிய வாழ்வாதாரம் வாழ்விடங்களை உரிய முறையில் பெற்று தருவதற்கும் எங்களுடைய போராட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் நிறைய வறுமை கோட்டுக்குள்ள மக்களும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறதால இங்கே மன்னார் மாவட்டத்தில் எங்களுக்கு இந்த கனிய மணல் அகழ்வும் காற்றாலையும் எங்களுக்கு கிடைக்க பெருமாயின் இதனூடாக எங்களோட மக்கள் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை அனர்த்தங்களுக்கு கூடுதலாக உள்வாங்கப்பட்டு தந்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த கனிய மணல் அகழ்வோ அல்லது காற்றாலை திட்டமோ இந்த மன்னார் மாவட்டத்துக்கு தேவையில்லை என்பதை நாங்கள் இதில் தெரிவித்து 11வது நாள் போராட்டத்துடன் தொடர் போராட்டமாக நாங்கள் இதில் தொடர்ந்து முழு தமிழினத்துக்கும் எதிராக நடைபெறுகின்ற ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் கரம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த காற்றலையினால் ஏற்படுகின்ற அழிவுகளை பலர் உணராமல் இருக்கலாம். உண்மையாகவே இந்த காற்றலையினால் எழுப்பப்படுகின்ற இந்த சப்தம், இந்த ஒலி எங்களுடைய கடற்கரையில் வருகின்ற மீன்கள், இனப்பெருக்கத்துக்கு வருகின்ற மீன்களை அதை நிப்பாட்டி அவற்றை அங்கிருந்து கலைத்து விடுவதனூடாக இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த காற்றலைகளிலிருந்து எழும்புகின்ற இந்த சில கதிர்கள் அந்த மீன்களையும் மீன்களுடைய இனப்பெருக்கத்துக்கும் இடையூறாக வருவதனால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறது. புற்றுநோய் போன்ற நோய்கள் கரையோர பகுதியிலே அண்மை காலங்களிலே அதிகரித்து கொண்டு வருவதையும் இதன் மூலம் மக்கள் மரணத்தை தழுவிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் கேட்கின்றோம். நிலையிலே மக்களுடைய இந்த கண்ணீரோடும் அவர்களுடைய இந்த வாழ்வாதார போராட்டத்தோடும் நாங்களும் இணைந்து தயவு செய்து இந்த திட்டத்தை நிறுத்துமாறும் மக்களுடைய வாழ்வை பாதுகாக்குமாறும் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வருமானம் கூட வேண்டுமென்றால் எங்களையா அழிப்பது, எங்கள் மண்ணையா அள்ளுவது, எங்கள் மண்ணின் மூலம் நீங்கள் வருமானம் பெறுவதென்றால் ஏன் அந்த நிலை? வருமானம் பெறுவதற்கு எவ்வளவோ வழிகள் உள்ளன. ஆனாலும் எங்கள் உயிரை குடித்து உங்கள் வருமானத்தை பெருக்க, உங்கள் வல்லமையை காட்டிக்கொள்ள நாங்கள் ஆட்கள் அல்ல. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம், மன்னாரில் தொடர்ச்சியாக இந்த காற்றாலை மற்றும் கனியமண் அகழ்வுக்கு எதிராக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த போராட்டத்தின் பிரதிநிதிகளாக மேதகு ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்கு ஒரு குழு ஒன்று சென்றிருக்கின்றார்கள். 5 பேர் கொண்ட குழு. அதே போன்று அரசு அதிபர் இன்னும் ஏனையவர்களும் சென்றிருக்கின்றார்கள். மேதகு ஜனாதிபதி அவர்களிடம் இந்த மன்னார் மக்கள் வேண்டிக் கொள்கின்ற ஒரு விடயம், தயவு செய்து மக்களுக்கு எதிரான அல்லது மக்களை பாதிக்கின்ற திட்டங்கள் எதையும் அமல்படுத்த வேண்டாம். மன்னார் மக்களுக்கு மட்டுமில்லை, இந்த நாட்டில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.